உங்க வீட்ல பூனை வளர்க்கலாமா? அது அவங்களுக்கு நல்ல ஃபார்ச்சூன் கொடுக்குமா சார்? கரெக்டான கேள்வி. ஆனால் பொதுவாக நான் சொல்லுவேன், பூனையை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன் சார்? ஆமாம், பூனை வந்து இருக்கிறதுல பயங்கரமான தோஷம் உள்ளது. நாய்க்கு தோஷம் அப்படி கிடையாது. இப்போ நிறைய ஃபாரின்ல நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. அவங்களுக்கு அது வந்து அந்த லாஜிக்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து நாயை வளர்க்குறதோட பூனை தான் அதிகமாக இருக்கும். 10 வீட்டில் ஒரு வீட்டில் தான் நாய் இருக்கும், 9 வீட்டில் பூனை தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தோஷம் வந்தா என்ன வரலைன்னா என்ன இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் கிடையாது. வாழ்கிற வாழ்க்கையில் நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் கல்ச்சர் இருக்குது, அவங்களுக்கும் கல்ச்சர் இருக்குது. அது அவங்க கல்ச்சரு, நம்ம கல்ச்சர் இருக்குது. அது நம்ம கல்ச்சர் சொல்லிக்கலாம். ஆனால் நமக்கு கல்ச்சர் இருக்குது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. அவங்ககிட்ட அது கிடையாது. நிறைய உதாரணம் சொல்லலாம், எல்லாத்துக்கும் தெரியும். பிரின்சிபல் சொல்லும்போது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எல்லாம் மாறிட்டு இருக்குது. அவங்க நம்மள மாதிரி வாழ்கிறோம், நம்ம அவங்கள மாதிரி வாழ்கிறோம், அப்படிலாம் மாறி போயிடுச்சு. புடவை அங்கே போகுது, ஜீன்ஸ் இங்கே வந்துடுச்சு, அவ்வளோதான். எல்லாம் அதே மாதிரி மாறி போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இது உங்களுக்கு கண்டிப்பாக 41 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாக்கா அந்த பூனைக்கு உண்டானது போடக்கூடாது. ஏன்னா அது தோசை ஹெவியாக இருக்கும். நம்ம இன்னும் கூட ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பேன். இப்போது கல்ஃபில் நான் அதுக்கு ஒரு தனி எபிசோடு வச்சுருக்கிறேன். கல்ஃப் இந்த மாதிரி வாரம் நடக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் மெயினான ஒரு காரணம், இந்த மாதிரிலாம் வளர்க்குறது ஹெவி தோஷம். பூனை வளர்ப்பாங்க அவங்க. பூனை இல்லை, பூனை அதாவது கேட் ஃபேமிலி மாதிரி அவங்க வளர்க்குறது. புலி, சிங்கம், சீட்டா கம்பல்சரி அவங்க வீட்டில். அந்த யாரு இந்த கல்ஃப் ஃபுல்லாக, மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக வளர்ப்பாங்களா? வீட்டில் தான் நம்ம நாய் வளர்க்குற மாதிரி அவங்க அதை வளர்க்குறாங்க. அது ஹெவி தோசத்தினுடைய இது வந்து லிமிட்டே கிடையாது. அது மொத்த தோசம் உருவாயிருச்சு. அதில் தான் அங்கே அடி வாங்குது, அது காலி பண்ணுது. அது வாழ விட மாட்டேங்குதுங்க. ஆனால் அதுக்கு தனி எபிசோடு வச்சுருக்கிறேன். சரி, இப்போ லைட்டாக சொல்லிட்டேன். அதனால் அது போடக்கூடாது. அது நிச்சயமா. அது மேல அவங்க 41ஆம் எண்ணை பொறித்து அவங்க வச்சிருந்தாங்கன்னாக்கா அது மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும்.